பச்சை பயிறு சாதம் நல்லா வந்திருக்கு. என் சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணே, சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்திருக்குங்க. சைடிஷ் அப்பளம். வாங்க எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம். நான் செய்முறை இதுக்கப்புறம் தான் காட்ட போகிறேன். சூப்பராக இருக்குங்க. கோயம்புத்தூர் ஸ்பெஷல். நீங்களே செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். கொங்கு நாட்டு பச்சை பயிறு சாதம் வாங்க எப்படி பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே பச்சை பருப்பை அவிச்சு வச்சுட்டேன். முழு பச்சை பயிராக இருக்கணும்னே, தோலோட. அரிசியை ஊற போடணும். கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம், சாம்பார் பவுட்ரு, சால்ட்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டை தட்டி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த தோலில் ரொம்ப மெடிசன் இருக்குது. அதோடு செஞ்சு சாப்பிடுங்க. இதோட சில்லி பவுட்ரு ஆட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, சீரகம், வெந்தயத்தை போடும். கொஞ்சம் சூடாகி பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ 1 by 1 வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். பூண்டை வந்து இப்போ நான் தாளிப்பிலே போட்டுருவேன். பூண்டு ஃப்ளேவர் ஆகும். இப்போ நான் 1 by 1 போட்டுட்டு காட்டுறேன். இப்போது வெங்காயம் வதங்கிச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு சால்ட்டையும் போட்டுக்கலாம். சில்லி பவுடரும் சாம்பார் பவுடரும் போட்டுக்கலாம். ஆச்சி சாம்பார் பவுட்ரு நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு 4 உலக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 4 உப்பு காரெலாம் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அரிசியை மட்டும் இதில் நான் முன்னாடியே போட போகிறேன். கொதித்த உடனே பருப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக தான் போடுவேன். கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். வாங்க. மஞ்சத்தூள் போட மறந்துட்டேங்க, மன்னிச்சிக்கோங்க. போட்டுறேன். பச்சை பயிறு போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யாதனால நான் பட்டர் போட்டுக்கிறேண்ணே, அமுல் பட்டர். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நெய்யோடு தானே. விசில் போட்டாச்சு. 3 விசில் அண்ணே. 3 இது பண்ணதும் ஆஃப் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்பளம், மோர் மிளகா. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது.